இந்த உலகத்திலேயே அதிகமான ராணுவ தளம் அமைஞ்சிருக்கிறது எந்த நாட்டிலன்னு தெரியுமா? அமெரிக்கா நோ, சைனா நோ, ஜப்பான், ஜெர்மனி, இங்கிலாந்து நோ, எந்த நாடுமே கிடையாது. அந்த நாட்டில் வெறுமனே 10 லட்சம் பேர் தான் வாழ்றாங்க. அந்த நாட்டோட பேரை சொன்னா உலகத்துல இப்படியெல்லாம் ஒரு நாடு இருக்கா அப்படின்னு தான் முதல்ல நமக்கு தோணும். உலக வரைபடத்துல எங்கேயோ குட்டியா புள்ளியா ஓரத்துல கிடக்குது அந்த நாடு. அந்த நாட்டோட பேரு ஜிபூட்டி. கேட்கும்போது ஏதோ ஒரு கார்ட்டூன் கேரக்டர் பேர் போல இருக்குல்ல. ஆனா இந்த நாட்டில் தங்களோட இராணுவ தளத்தை அமைச்சுக்கிறதுக்காக அமெரிக்கா, சைனா, பிரான்ஸ், இத்தாலி அப்படின்னு ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கிட்டு அங்கே போய் நிற்கிது. நல்லா கவனிங்க, அமெரிக்கா மற்றும் சைனா இந்த 2 நாடும் இன்னைக்கு எலியும் பூனையுமா எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு குட்டி நாட்டில் அமெரிக்காவும் சைனாவும் ஒரே இடத்துல இராணுவ தளத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப பக்கத்துல அமைச்சிருக்கிறாங்க. யாருப்பா நீ ஜிபூட்டி, எனக்கே உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு தோணுது இல்லை? பார்த்தரலாம். இந்த ஜிபூட்டின்ற நாடு எங்க இருக்குது, எதற்காக இத்தனை வல்லரசுகள் இந்த நாட்டுக்கு பின்னாடி ஆளா பறக்கிறாங்க, ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்த நாட்டுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தரலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஜிபூட்டி ஆப்பிரிக்க கண்டத்தோட கிழக்கு மூலையில அதனோட அடிப்பகுதியில ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவுடைய கொம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த நாடு அமைஞ்சிருக்கு. ரொம்ப சின்ன நாடு. மொத்த மக்கள் தொகையே 10 லட்சம் பேர் தான். சொல்ல போனா ஆப்பிரிக்க கண்டத்திலேயே குறைவான மக்கள் தொகையை கொண்ட நாடு இதுதான். இந்த நாட்டோட தலைநகரத்தோட பேரும் ஜிபூட்டி தான். அதாவது தலைநகரம் சைஸுக்கு தான் ஒட்டுமொத்த நாடுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாட்டுடைய நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 23,000 சதுர கிலோமீட்டர். மதுரைக்கு தெற்க இருக்கிற அந்த 4-5 மாவட்டத்தை ஒன்னா சேர்த்து ஒரு நாடாக்குனா என்ன சைஸ் வருமோ அதுதான் இந்த நாட்டுடைய சைஸ். இந்த உலகத்திலேயே மோசமான அண்டை நாடுகளால சூழப்பட்ட நாடு ஜிபூட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் உள்நாட்டு போரால சிதஞ்சு போன ஏமன், இன்னொரு பக்கம் தீவிரவாத குழுக்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற சோமாலியா, அடுத்த பக்கம் சர்வாதிகார பிடியில் இருக்கிற எரித்ரியா. இப்படி ஊரை சுத்தி ரவுடிஸா வச்சிருந்தாலும் இந்த ஜிபூட்டி மட்டும் நேக்கா எஸ்கேப் ஆகி உலக பவர் பாலிடிக்ஸோட மைய புள்ளியா இன்னைக்கு மாறி இருக்கு. அது எப்படின்னா அதுதான் பவர் ஆஃப் ஜியோகிராஃபி. ஜிபூட்டியோட பலமே அது அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான். என்னதான் 4 பக்கமும் பிரச்சனைக்குரிய நாடுகளா இருந்தாலும் இந்த நாட்டுடைய கிழக்கு திசையில பாபல் மண்டீப் அப்படின்னு ஒரு நீரிணை இருக்குது. அந்த நீரிணை இந்த நாட்டுக்கு ஜீபூம்பா மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை கொட்டி தருது. செங்கடலும் ஏடன் வளைகுடாவும் சந்திக்கிற மெயின் பாயிண்ட்ல இந்த நாடு அமைஞ்சிருக்குது. இங்கதான் அந்த பாபல் மண்டீப் அப்படின்ற நீரிணை இருக்குது. சமீப காலமா செய்திகள்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பத்தி கேள்விப்படுறோம். அது சவுதிக்கும் ஈரானுக்கும் நடுவுல இருக்குது. ஆனா இந்த பாபல் மண்டீப் அப்படின்ற நீரிணை சவுதிக்கு மேற்க ஏமன் நாட்டுக்கும் இந்த ஜிபூட்டி அப்படின்ற நாட்டுக்கும் நடுவுல இருக்குது. இந்த நீரிணையோட அகலம் வெறுமனே 28 கிலோமீட்டர் தான். ஆனா இது உலக கடல் வர்த்தகத்துல ரொம்ப முக்கியமான இடம். ஆசியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எந்த பொருட்களை வர்த்தகம் செய்யறதா இருந்தாலும், கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு போறதா இருந்தாலும் இந்த பாபல் மண்டீப்பை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அதே போல ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து எந்த பொருட்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னாலும் இந்த நீரிணை வழியா தான் போய் ஆகணும். உலக கடல் வர்த்தகத்தோட 30% இதன் வழியா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த பாபல் மண்டீப் அப்படின்ற நீரிணை வேற எந்த நாட்டுக்கு முக்கியமோ இல்லையோ சவுதி அரேபியாவுக்கு ரொம்ப முக்கியம். சவுதியோட கிழக்கு திசையில ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கு, அதனுடைய மேற்கு திசையில இந்த பாபல் மண்டீப் இருக்கு. இந்த 2 நீரிணையை நம்பி தான் சவுதி அரேபியா முழுமையா இயங்க முடியும். அந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற கச்சா எண்ணெயை இந்த 2 நீரிணை வழியா தான் வெளியே கொண்டு போக முடியும். அந்த பாபல் மண்டீப் நீரிணையோட மேற்கு பகுதியை கண்ட்ரோல் பண்றது இந்த ஜிபூட்டின்ற நாடு தான். ஒருவேளை பாபல் மண்டீப் சரியா இயங்கல, ஏதோ ஒரு காரணத்தினால அது க்ளோஸ் பண்ணப்படுது அப்படின்னா என்ன ஆகும்? உலக கடல் வர்த்தகம் ஸ்தம்பிச்சு போயிடும். ஐரோப்பிய நாடுகள் அவங்களுடைய பெரும்பகுதி எனர்ஜி சப்ளைய ஒரே நாள்ல இழந்துருவாங்க. வேற வழியே இல்லாம கப்பல்கள் ஆப்பிரிக்க கண்டத்தை சுத்திட்டு போக வேண்டியிருக்கும். அதுக்கு நிறைய செலவாகும், நிறைய டைம் ஆகும். 2021 வருஷம் எவர் கிவன் அப்படின்ற கப்பல் சூயஸ் கால்வாயை கிராஸ் பண்ணும்போது உள்ள மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 6 நாட்கள் அந்த கப்பல் நடுவுல ஜாம் ஆகி நின்னதுனால எந்த கப்பல் போக்குவரத்தும் அதன் வழியா பண்ண முடியல. அந்த எவர் கிவன் அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமான கப்பல். பல நூற்றுக்கணக்கான கப்பல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சிக்கிச்சு. அந்த 6 நாட்கள்ல ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து மத்திய கிழக்கு நாடுகள் வரைக்கும் அத்தனை நாடுகளும் ஸ்தம்பிச்சு போச்சு. எத்தனையோ ட்ரில்லியன் கணக்கான அமௌண்ட் லாஸ் ஆச்சு. அந்த பாபல் மண்டீப் நீரிணை, இந்த சூயஸ் கெனாலுடைய வர்த்தகம் இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ஒன்ஸ் அகைன் உலக நாடுகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. வெறுமனே எனர்ஜி செக்டருக்கு மட்டும் இல்ல, இப்ப சைனாவில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்களை ரொம்ப குயிக்காவும் ப்ராஃபிட்டபிளாவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பாபல் மண்டீப் தான் இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ். அப்புறம் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துக்கு பிறகு
ரஷ்யாவிலிருந்து அது வரைக்கும் எரிசக்தியை அதாவது எல்என்ஜி கேஸை வாங்கிட்டு இருந்த ஐரோப்பிய நாடுகள் இதற்கு மேலும் ரஷ்யாவை நம்ப முடியாது அப்படின்னு அதுக்கு பிறகு கத்தாரை நோக்கி வந்துட்டாங்க. இப்போ கத்தார்ல இருந்து தான் மேக்சிமம் எல்என்ஜி கேஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகுது. அந்த கத்தார்ல இருந்து போகணும்னாக்கா பாபல் மண்டிப் நீரிணை வழியாக தான் கிராஸ் பண்ணி போயாகணும். ஸோ அந்த வழியிலையும் இந்த நீரிணை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்கு, சைனா, ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் அப்படின்னு பல நாடுகளுக்கும் இடையில வர்த்தகம் நடக்கணும், தங்குதடை இல்லாம உலக பொருளாதாரம் இயங்கணும் அப்படின்னா இந்த பாபல் மண்டிப் நீரிணை அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அந்த நீரிணையோட வாசல்ல ஒரு வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்குது இந்த ஜிபூட்டி. இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஜிபூட்டி அப்படின்ற இந்த குட்டி நாட்டுல ராணுவ பேஸ் அமைக்கிறதுக்காக ஒவ்வொரு வல்லரசும் ஆளா பறக்குது. ஜிபூட்டிய ஒண்ணு நட்பா வச்சுக்கணும், இல்லைன்னா தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் துடிக்கிறதோட காரணமும் இதுதான். ஆப்பிரிக்காவுடைய பல நாடுகளை போல பிரான்ஸோட ஒரு காலனி நாடா இருந்ததுதான் இந்த ஜிபூட்டி. 1977ல இதுக்கு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரத்துக்கு பிறகு தங்களுக்குன்னு ஒரு சொந்த ராணுவத்தை இவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. இருந்தாலும் பக்கத்துல இருந்த சோமாலியா, எத்தியோப்பியா மாதிரியான பெரிய நாடுகளால எதிர்காலத்துல தங்களுக்கு ஆபத்து வரக்கூடும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி ஆபத்து வந்தா தன்னை மாதிரியான ஒரு சின்ன நாட்டால அதை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்ச இந்த ஜிபூட்டி பிரான்ஸ் கிட்ட உங்களோட ராணுவமும் இங்கேயே தொடர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு பிரான்ஸ் ராணுவமும் அங்கேயே இருக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இது ரொம்ப வினோதமா இருக்கு இல்லையா? இப்ப இந்தியாங்கிறது பிரிட்டிஷோட ஒன் ஆஃப் தி காலனி நாடு. 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரத்துக்கு பிறகும் பிரிட்டிஷோட ராணுவம் இங்கேயே இருக்கும், இந்தியாவுக்குன்னு ஒரு ராணுவம் இருக்கும், பிரிட்டிஷ் ராணுவமும் இங்கேயே பேரலா இருக்கும் அப்படின்னா எப்படி வினோதமா இருக்கும். பட் ஜிபூட்டில அந்த நாட்டுடைய வேண்டுகோளின் பேர்ல பிரான்ஸுடைய ராணுவம் அங்க தொடர்ந்து இருக்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த நாட்டில் போதுமான அளவுக்கு இயற்கை வளங்கள் இல்லை. விவசாயம் செய்யணும் அப்படின்னா ஒரு பறந்து விரிஞ்ச பெரிய நிலப்பரப்பு இல்லை. நாட்டுடைய மொத்த சைஸே ரொம்ப கம்மி தான். வேற பெரிய வாட்டர் ரிசோர்ஸ் இல்லை. பக்கத்தில் இருக்கிற வளைகுடா நாடுகளில் ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிறது போல இங்கே அப்படி எதுவும் கிடையாது. ஸோ போதுமான அளவுக்கு பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு அந்த நாட்டில் வளங்கள் எதுவும் இல்லை. இந்த நிலைமையில தான் 1999ல அங்க ஓமர் குல்லா அப்படின்றவர் அதிபரா வர்றாரு. நாடு ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம். நாட்டை டெவலப் பண்ணணும்னா எந்த விதமான ரிசோர்ஸும் இங்க இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போதுதான் 2001 அமெரிக்காவில் ட்வின் டவர் அட்டாக் நடக்குது. 9/11 தாக்குதல் நடக்குது. உலகமே அதிர்ச்சி அடையுது. அதை செஞ்சது அல்-கொய்தா தீவிரவாதிகள் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அமெரிக்கா அவங்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக ஆப்பிரிக்க நாடுகள்லையும் மத்திய கிழக்கு நாடுகள்லையும் தங்களுடைய ராணுவ தளத்தை அமைக்கிறதுக்காக இடம் தேடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஓமர் குல்லா, வல்லரசுகளே எங்க நாட்டுக்கு வாங்க, நாங்க ரொம்ப முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கோம், எங்க நாட்டுல வந்து ராணுவத்தில் அமைச்சுக்கிட்டு தாராளமாக உங்க வேலையை பாருங்க அப்படின்னு ஓப்பனா ஒரு கால் கொடுக்குறாரு. அமெரிக்கா வருது, ஜிபூட்டில ராணுவ தளத்தை அமைக்குது. அந்த ராணுவ தளத்துக்கு வாடகையா நினைச்சும் பார்க்க முடியாத மிக பிரம்மாண்டமான தொகையை அமெரிக்கா ஜிபூட்டிக்கு தருது. அந்த அமௌண்ட்டை பார்த்ததும் ஜிபூட்டி ஷாக் ஆகுது. இது சூப்பரா இருக்குது, பேசாம நாட்டை தரவாடகைக்கு விட்டு நல்லா சம்பாதிக்கிறான் போல இருக்கே அப்படின்னு. அதுக்கு பிறகு வரிசையா பல நாடுகளை கூப்பிட்டு வாங்க வாங்க நீங்களும் ராணுவத்தில் அமைச்சுக்குங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னைய தேதிக்கு கிட்டத்தட்ட 11 நாடுகள் ஜிபூட்டில ராணுவ தளம் அமைச்சிருக்காங்க. இவங்க மூலமா அந்த நாட்டுக்கு பல மில்லியன் டாலர் வருமானமா வருது. எவ்வளவு வருமானம் பார்த்துருமா? நான் ஆல்ரெடி சொன்னது போல ஜிபூட்டியோட முதல் ராணுவ தளம் அப்படிங்கிறது பிரான்ஸ் அமைச்சதுதான். என்னதான் இவங்களோட வேண்டுகோளின் பேர்ல 1977 அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு பிரான்ஸோட ராணுவம் தொடர்ந்து இங்க இருக்குது அப்படின்னாலும் கூட ஒரு கட்டத்துக்கு பிறகு பிரான்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்த இடத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சாங்க. அங்க இருக்கிற ராணுவ தளம் அப்படிங்கிறது ஸ்டாண்டலோனா பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்றது போல மாத்திக்கிட்டாங்க. அப்படி தன்னுடைய ராணுவ தளத்தை இங்க அமைச்சுக்கிறதுக்காக ஜிபூட்டிக்கு பிரான்ஸ் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்க ஆரம்பிச்சது. இப்ப இன்னைய தேதிக்கு கிட்டத்தட்ட 40 மில்லியன் டாலர் வருஷத்துக்கு பிரான்ஸ் வந்து ஜிபூட்டிக்கு தருது. 40 மில்லியன் டாலர். பிரான்ஸுடைய 1500 வீரர்கள் அங்க நிரந்தரமா தங்கி இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு சொந்தமா இங்க 2 ராணுவ தளங்கள் இருக்கு. முதல்ல இந்த ட்வின் டவர் அட்டாக்கு பிறகு ஒன்னு அமைச்சாங்க, மறுபடியும் இன்னொன்னு அமைச்சிட்டாங்க. இந்த 2 ராணுவ தளத்திலையும் தங்கி இருந்து 1000 அமெரிக்க வீரர்கள் அங்க வேலை பார்க்குறாங்க. இதுக்காக ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் அமெரிக்கன் டாலரை ஜிபூட்டிக்கு வாடகையா அமெரிக்கா தருது. அடுத்தது ஜப்பான். ஜப்பான் தன்னுடைய நாட்டுக்கு வெளியே கடல் கடந்து அமைச்சிருக்கக்கூடிய ஒரே ராணுவ தளம் அப்படின்னா அது இதுதான். அவங்க ஜிபூட்டிக்கு 15 மில்லியன் டாலர் தர்றாங்க. இதே போல இத்தாலி, ஸ்பெயின் மாதிரியான நாடுகளும் பெரிய அளவுக்கு இவங்களுக்கு பணம் தர்றாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இந்த ராணுவ முகாம் அமைக்கிறதுக்கு நாட்டை வாடகைக்கு விட்ட வகையில ஜிபூட்டிக்கு வருஷத்துக்கு 300 மில்லியன் டாலர், அதாவது இந்திய ரூபாயில கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்
வருமானமாக கிடைக்குது. இந்த டேட்டா எதுவும் அதிகாரப்பூர்வமானது கிடையாது, எல்லாமே இராணுவ விஷயங்கள் அப்படின்றதுனால ரொம்ப துல்லியமான தரவுகளை அஃபீஷியலாக யாரும் வெளியிடுறதில்ல. பட் இது தொடர்பான கட்டுரைகள், வீடியோக்கள், செய்திகளை வெளியிடக்கூடிய உலகத்தோட முன்னணி மீடியாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எதையெல்லாம் கோட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை தொகுத்து தான் நான் சொல்கிறேன். ஸோ ஜிபூட்டிக்கு இதன் மூலமாக வருஷத்துக்கு $300 மில்லியன் இந்திய மதிப்புக்கு 2500 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அமெரிக்க ராணுவ முகாமுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குது சீன ராணுவ முகாம். ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி அப்படிங்கிறது சில கிலோமீட்டர் தூரம் தான். ஒரு பைக் எடுத்து அழுத்தினா 5 நிமிஷத்துல இங்கிருந்து அங்கே போயிடலாம் அப்படின்ற தூரத்தில் அமெரிக்க ராணுவத்தளம், சைனா ராணுவத்தளம் ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு நாடுகளும் எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே ரொம்ப அமைதியாக பக்கத்தில் ராணுவத்தங்களை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் அந்த நாடு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஜியாகிரபி, ஜியோ பாலிட்டிக்ஸில் அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம். இது போக சவுதி அரேபியா சமீபத்தில் அங்கே ஒரு ராணுவ தளத்தை அமைக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சு அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா, ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளும் ஜிபூட்டியில் தங்களுடைய ராணுவ தளத்தை அமைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. எதிர்காலத்தில் இவங்களும் அங்கே அமைக்கக்கூடும். அப்படி பார்த்தாக்க மக்கள் தொகை அப்படின்ற விகிதாச்சாரத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது உலகத்திலேயே அதிகமான ராணுவ தளங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய நாடு அப்படின்னா அது இந்த ஜிபூட்டி தான். இப்படி ஜிபூட்டியோட வருமானம், வளர்ச்சி இதை பற்றி பேசும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா அப்படின்ற நாட்டை பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது. எத்தியோப்பியாவோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு மேலே, இங்கே 10 லட்சம் பேர் தான். ஆனால் எத்தியோப்பியான்ற நாடு ஒரு கட்டத்தில் 2ஆக பிரிஞ்சுது. எரித்ரியா அப்படின்னு இன்னொரு நாடு பிரிஞ்சு போச்சு. நாட்டில் இருந்த மொத்த கடற்கரை பரப்பும் அந்த எரித்ரியாவுக்கு போயிடுச்சு. ஓவர் நைட்டில் இந்த எத்தியோப்பியா ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடு, கடல் பரப்பே இல்லை அப்படின்ற கண்டிஷனுக்கு இந்த எத்தியோப்பியா வந்துருச்சு. கடல் இருந்த காலகட்டத்தில் அதை நம்பி ஏராளமான ஏற்றுமதிகளை, இறக்குமதிகளை அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த தொழிலெல்லாம் லாக் ஆகி போயிடுச்சு. அதனால எத்தியோப்பியா தன்னுடைய 95% எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த ஜிபூட்டி அப்படின்ற இந்த நாட்டை தான் தேடி வருது. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான நாடு, ஆனால் தன்னுடைய ஏற்றுமதிக்கு முழுக்க இந்த குட்டி நாட்டை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை. அந்த எத்தியோப்பியா வழியா இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானமே வருது. யாருக்கு? இந்த ஜிபூட்டிக்கு. இது போக சமீபத்தில் சைனாவோட உதவியோட இந்த ஜிபூட்டியோட தலைநகரம் ஜிபூட்டி, இதுக்கும் எத்தியோப்பியாவோட தலைநகரம் அடிஸ் அபாபா அந்த நகரத்துக்கும் இடையில ஒரு நவீன ரயில் பாதை அமைச்சாங்க. கிட்டத்தட்ட $4 பில்லியன் செலவுல அமைக்கப்பட்ட அந்த ரயில் பாதை முயற்சிக்கு பிறகு அந்த நாடுடைய வர்த்தகம் பல மடங்கு பெருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரயில் பாதைக்கு பிறகு ஆப்பிரிக்க நாடுகளோட மிக முக்கியமான வர்த்தக மையமா இந்த நாடு மாறிடுச்சு. அதுக்கு பிறகு ஜிபூட்டி தன்னை ஆப்பிரிக்காவுடைய சிங்கப்பூர் அப்படின்னு கிளைம் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி இது உண்மை அப்படின்றது போலதான் அந்த நாடுடைய பொருளாதார வளர்ச்சியும் தொடர்ந்து முன்னோக்கி போயிட்டே இருக்குது. இந்த ஜிபூட்டி அப்படின்ற குட்டி நாட்டை பத்தி இதுவரைக்கும் யாரும் கேள்விப்படாம கூட இருக்கலாம். ஆனா இதுக்கு பிறகு இந்த நாட்டு மேல கை வைக்கிற தைரியம் யாருக்காச்சும் வருமா? ஒருவேளை அதையெல்லாம் மீறி ஜிபூட்டி மேல யாராவது ஒரு தாக்குதல் நடத்தினா அது நேரடியா அமெரிக்காவையும், சைனாவையும், பிரான்ஸையும், இத்தாலியையும், ஜப்பானையும் ஒரே நேரத்தில் தாக்குனதுக்கு சமம். அதனால ஜிபூட்டின்ற நாடு ஒரே நேரத்தில் தன்னுடைய ஜியாகிரபி அட்வான்டேஜை தன் நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தன் பாதுகாப்புக்கும் ஒரு சேர பயன்படுத்திச்சு. ஒரு காலத்துல எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத, உலக வரைபடத்துல எங்க இருக்குன்னே தெரியாத ஒரு குட்டி நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு தன்னை வலிமையா மாத்திக்கிச்சு. இது எப்படி சாத்தியம்? கேம் ஆஃப் த்ரோன் வெப் சீரிஸ்ல ஒரு வசனம் வரும். அதுல குள்ளமா ஒருத்தர் வருவாரே, டைரன் லெனன்ஸ்டர், அவர் சொல்றதா ஒரு வசனம் வரும், உன் பலவீனத்தையே உன் கவசமாக அணிந்து கொள். ஜிபூட்டின்ற நாடு அதைத்தான் செஞ்சுது. தன்னுடைய பலவீனம் எதுவோ அதையே தன்னோட பலமா மாத்திக்கிச்சு. ஜியாகிரபில தன் நாடு அமைஞ்சிருக்கிற இடம் தான் தனக்கு இருக்கக்கூடிய ஒரே அட்வான்டேஜ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த நாடு இன்னைக்கு அதையே தன்னுடைய தற்காப்புக்கான ஆயுதமாகவும் நாட்டுடைய வளர்ச்சிக்கான சோர்ஸாகவும் மாற்றிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு ஈரான் அமெரிக்க யுத்தம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கிற நிலைமையில இந்த ஜிபூட்டி அப்படின்ற நாட்டுடைய ராணுவ முக்கியத்துவம் அதை அறிஞ்சுக்கிறது மூலமா இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் உடைய இன்னொரு லேயரை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.